முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத முயற்சியால் சென்னையில் மிகச் சிறப்பாக நடைபெற்று மகத்தான சாதனை படைத்த உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி சென்னை அடையாறில் கண்ணை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நீரூற்றுடன் கூடிய பல வண்ண லேசர் காட்சி நேற்று நிறைவடைந்தது. நிறைவு விழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு சிந்தனையில் உதித்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கடந்த 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. முதலமைச்சர் தலைமையில் உலகமே வியந்து பாராட்டும் வகையில் நடைபெற்ற இம்மாநாடு மகத்தான வெற்றி பெற்று 2,42,160 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று வரலாற்று சாதனை படைத்தது. இது திட்டமிட்ட இலக்கை விட 2 மடங்குக்கு மேல் அதிகம் என்றும் கடந்த 1991 முதல் 2011ஆம் ஆண்டு வரை 20 ஆண்டு காலத்தில் பெறப்பட்ட முதலீட்டை விடவும் அதிகம் என்றும் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் பல்வேறு சாதனைகளை விளக்கும் வகையில் சென்னை அடையாறில் செயற்கை நீரூற்றுடன் கூடிய லேசர் காட்சி மையம் அமைக்கப்பட்டது. மாநாட்டிற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட இந்த லேசர் காட்சி அமைப்பில் பல வண்ணங்களில் கண்ணை கவரும் வகையில் அழகு மிளிர காட்சியளிக்கும் தமிழக அரசின் சாதனைகளை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு வியந்தனர். இந்த லேசர் காட்சி நேற்றிரவு நிறைவு பெற்றது. அமைச்சர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிறைவு விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் புதிய வடிவிலான பல வண்ண லேசர் காட்சிகளையும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளையும் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.